விரிவுரையாளர் தயாளினி திலீபனினுடைய கொலை வழக்கு நேற்று முன்தினம் 30ஆம் திகதி வழக்கு விசாரணைக்காக யாழ் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் முக்கியமாக 2 விடயங்கள், அதாவது சான்று பொருட்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கார் உட்பட மற்றும் நகை ஆகியவை வழங்கப்பட்டிருக்கின்றன யாரிடம்? பாதிக்கப்பட்ட தரப்பிடம், அதாவது கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளருடைய மகனிடம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த விடயம், இந்த மரண விசாரணை இழுபறியில் இருந்தது. இந்த மரண விசாரணையை யார் நடத்துவது? சாவகச்சேரி நீதிமன்றமா யாழ் நீதிமன்றமா என்கின்ற ஒரு இழுபறி இருந்தது. தற்பொழுது இந்த மரண விசாரணையை யாழ் நீதிமன்றம் தான் நடத்துவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானமும் இந்த 30ஆம் தேதி இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் முடிவிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலதிக விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விரிவுரையாளர் தயாளினி கொலை வழக்கு, இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவருடைய ஆலோசனையில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் அவர்கள் ஆஜராகியிருந்தார். அதாவது நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணைகளின் போது அதே போல மகள் சார்பாக, அதாவது 2வது சந்தேக நபர் சார்பாக சிங்கள சட்டத்தரணி சமந்த அத்துக்கோரல மற்றும் அவருடைய ஆலோசனையின் பேரில் சட்டத்தரணி கௌதமன் ஆஜராகியிருந்தார். முதலாவது எதிரி, அதாவது முதலாவது சந்தேக நபர், அதாவது இந்த கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளருடைய மகளின் கணவர், அவர் சார்பாக சர்மினி ஆஜராகி இருந்தார். இதிலே இந்த முக்கியமாக 2 விடயங்கள். முதலாவது மரண விசாரணை பற்றி பார்ப்போம். இந்த மரண விசாரணை இழுபறியில் இருந்தது. ஏனென்று சொன்னால், மரணம் நிகழ்ந்த இடம் யாழ் நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்க எல்லைக்குள் இருக்கின்றது. அதாவது பண்டியன் தாழ்வில் இடம்பெற்றது மரணம். ஆனால் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம், அந்த பொடியை கொண்டு போய் போட்டிருந்தது தெனங்கிழப்பு, அது சாவகச்சேரி நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்க எல்லைக்குள் இருக்கின்ற ஒரு இடம். ஆகவே இதில் மரண விசாரணை என்பது யார் செய்வது என்கின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. பொதுவாக உடல் கண்டெடுக்கப்படுகின்ற இடமும் மரணம் நிகழ்ந்த இடமும் ஒன்றாகத்தான் இருக்கும். கொலை செய்யப்பட்ட இடமும் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடமும் பொதுவாக வழக்குகளிலே ஒன்றாக இருக்கும். ஆகவே ஒரே நீதிமன்ற நியாயாதிக்க எல்லை என்கின்ற அடிப்படையில் மரண விசாரணையை தீர்மானிப்பது இலகுவானது, அதில் பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இப்படி 2 வேறு இடங்கள் இருந்ததனால் யார் அதனை செய்வது என்கின்ற இழுபறி இருந்தது. போன வழக்கிலே அந்த முடிவு எட்டப்பட்டிருக்கவில்லை. யார் மரண விசாரணையை செய்வது என்கின்ற முடிவு எட்டப்படவில்லை. மரண விசாரணை குறித்த அந்த முடிவு தெளிவாக எடுக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த தவணை வழக்கிலே அது தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 20ஆம் திகதி மரண விசாரணை இடம்பெறும் என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது முதலாவது விடயம். அடுத்தது, இந்த மரண விசாரணை ஏன் இனிமேல் தான் இடம்பெறப் போகின்றது, இதுவரை இடம்பெறவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் என்கின்ற விடயங்கள் வெளியாக இருந்தன. JMO சில விடயங்களை நீதிமன்றத்திலே ஆஜராகி தெரிவித்திருந்தார். ஆகவே JMO மரண விசாரணை செய்யவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். ஆகவே இதில் என்ன விடயம் என்று சொன்னால், JMO ஏற்கனவே ஒரு விசாரணையை நடத்தி, அவர் மரண விசாரணையை நடத்தி அதற்குரிய ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து வழங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருப்பார்கள், மரண விசாரணைகளை முன்னெடுத்திருப்பார்கள். ஆனால் சட்ட ரீதியாக வலியூடாகிற மரண விசாரணை எது என்று சொல்லி கேட்டால், நீதிபதிக்கு முன்பாக இது தொடர்பாக வழங்கப்படுகின்ற விடயங்கள், அவர் விசாரிக்கின்ற விடயங்கள், அவருக்கு முன்பாக பதிவு செய்யப்படுகின்ற விடயங்கள் தான் உண்மையில் சட்ட ரீதியாக வலியூடாக இருக்கக்கூடிய ஆவணங்களாக கருத்தில் கொள்ளப்படும். ஆகையால் தான் இந்த மரண விசாரணை என்பது இனிமேல் தான் அந்த உண்மையான ஒரிஜினல் மரண விசாரணை இடம்பெறப் போகின்றது. அங்கே குறிக்கப்படுகின்ற ஆவணமாக்கப்படுகின்ற விடயங்கள் தான் சட்ட ரீதியாக செல்லுபடியான ஆவண விடயங்களாக இருக்கும், மரண விசாரணையினுடைய முடிவுகளாக இருக்கும். ஆகவே பார்க்கலாம், எதிர்வருகின்ற 20ஆம் திகதி JMO வருவார் என்று எதிர்பார்க்கலாம். அதே போல சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் தரப்பினர் மற்றும் சந்தேக நபர்கள் வழங்குகின்ற விடயங்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு இந்த மரண விசாரணை முடிவுக்கு கொண்டு வரப்படும். என்ன இடம்பெறப் போகின்றது என்பதனை 20ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. அடுத்தது, உளநல பிரச்சினை சார்பாக ஒரு விடயம் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த மகளினுடைய, அதாவது 2வது சந்தேக நபரினுடைய உளநலத்தை பார்க்க வேண்டும், அதற்கு பரிசோதனை செய்வதற்கு அனுமதி தாருங்கள், அவரை ஒரு வைத்தியரிடம்
அந்த உளவியல் தொடர்பான நிபுணரிடம் கொண்டு சென்று பரிசோதனை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அனுமதி கூறப்பட்டிருந்தது இதற்கு முன்பதாக இடம்பெற்ற ஒரு வழக்கு ஒன்றிலே. ஆனால் அது சம்பந்தமாக அடுத்தடுத்த வழக்குகளில் எந்த தகவல்களும் வரவில்லை. முந்தா நாள் 30ஆம் தேதி இடம்பெற்ற வழக்கிலும் அது தொடர்பாக எது விதமான விடயங்களும் தகவல்களும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த இரண்டாவது சந்தேக நபர் தன்னுடைய காப்போத உயர்தரத்திலே 2CF என்கின்ற பெறுபேற்றை பெற்றவர் என்று கூறப்படுகின்றது. ஆகவே அந்த பெறுபேற்றை பெற்றவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகங்களும் வெளியிடப்படுகின்றன. அடுத்தது லெக்சரனுடைய மெடிக்கல், கொலை செய்யப்பட்டவரனுடைய மெடிக்கல் கூறப்பட்டிருந்தது. அதுவும் இதற்கு முதல் இடம்பெற்ற வழக்கிலே கூறப்பட்டிருந்தது. அந்த மெடிக்கல் குறித்தும் எதுவிதமான தகவல்களும் வரவில்லை. கொலை எப்படி நிகழ்த்தப்பட்டது, இறப்பிற்கான காரணம் என்ன, அதற்கும் கொலைக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா, இது போன்ற பல விடயங்களை அறிவதற்காக அந்த மெடிக்கல் கூறப்பட்டிருந்தது. அந்த மெடிக்கல் தொடர்பாகவும் எதுவிதமான தகவல்களும் நேற்றைய வழக்குகளிலே வெளிவரவில்லை. அடுத்தது இந்த நேற்று இடம்பெற்ற வழக்கினுடைய இரண்டாவது முக்கியமான பகுதி, இந்த சான்று பொருட்கள் வெளியிடப்பட்டது, அதாவது வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட விரிவுரையாளர்களுடைய கார் அது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் சில நகைகளும் விடுவிக்கப்பட்டதாக அறிய கிடைக்கின்றது. இந்த வழக்கு சான்று பொருட்கள் விடுவிப்பு என்பது இந்த வழக்கிலே பாதிப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டால், இப்பொழுது நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற முடிவின்படி நிச்சயமாக பாதிப்புகள் இருக்காது. ஏனென்றால் அந்த ஆவணங்கள் ஒழுங்காக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதாவது இந்த சான்று பொருட்களிலே இருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் கலெக்ட் செய்யப்பட்டு முறையாக சான்றுபடுத்தப்பட்டு அறிக்கைகள் ஆக்கப்பட்டிருக்கும். DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கும், கைரேகைகள் எடுக்கப்பட்டிருக்கும். அவையெல்லாம் முறையாக சேமிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு அங்கே இருப்பிலே இருக்கும். ஆகவே எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் வட் இஃப் என்கின்ற கேஸின் அடிப்படையில் நாங்கள் ஒரு உதாரணமாக இதனை பார்த்தோமாக இருந்தால் எங்கே பிரச்சனை வரும் என்றதுக்கு உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னால், சரியாக இவை ஆவணப்படுத்தப்படாமல் இருந்தால் இவ்வாறான வழக்குகளில் பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணமாக எதிரி நான் இந்த காரில் செல்லவில்லை என்று கூறுவாராக இருந்தால், எதிர்காலத்திலே விசாரணை இடம்பெறுகின்ற பொழுது, மரண விசாரணை இடம்பெறுகின்ற பொழுது, நான் இந்த காரில் போகலை, நான் வேறு காரில் தான் போனான் என்று சொன்னால், உடனே என்ன செய்யணும், ஆதாரத்தை வழங்க வேணும். எங்கிருந்து ஆதாரத்தை எடுப்பார்கள்? இந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களில் இருந்து தான் ஆதாரத்தை எடுப்பார்கள். டிஎன்ஏயை எடுத்து காட்டுவார்கள், கைரேகையை எடுத்து காட்டுவார்கள். எதிரின்ற கைரேகை இருக்குது, எதிரின்ற டிஎன்ஏ இருக்குது, ஆகவே இவர் தான் அந்த காரில் போகிறார், இவர் சொல்கிறது பொய் என்றதை உறுதிப்படுத்தலாம். ஆனால் இங்கு எடுக்கப்பட்ட டிஎன்ஏ சரியாக இல்லாமல் இருந்தால், அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால், எடுக்கப்பட்ட கைரேகை ஏதாவது தவறுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அது மாறுபடுமாக இருந்தால் அது எதிரிக்கு சார்பானதாக போயிடும். ஏன்னு சொன்னால், அவர் தான் வேறு காரில் போனான் என்று சொல்கிறார், இந்த காரில் தான் இவர் போயிருக்கிறார் என்றதை அரசு தரப்பு நிரூபிக்க முடியாமல் போயிடும். ஆகவே அது எதிரிக்கு சார்பானதாக போய்விடும். ஆகையால் தான் அது உதாரணம் பட் இஃப் என்கின்ற கேஸின் அடிப்படையில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவு தெளிவானது. நீதிமன்றம் தெளிவாக அறிவித்திருக்கின்றது சான்று பொருட்களை வழங்கலாம் என்று. ஆகவே நிச்சயமாக அவர்கள் கவனமாக அந்த ஆவணப்படுத்தலை மேற்கொண்டிருப்பார்கள். இதுதான் இந்த நேற்று முன்தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்கள். வருகின்ற 20ஆம் தேதி மரண விசாரணை இருக்கின்றது. பார்க்கலாம் எப்படிப்பட்ட முடிவுகள் வெளிவரப் போகின்றன என்பதனை. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.